ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, விர்ச்சுவலைசேஷன். ஜென்ரலா உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி தெரிஞ்சு இல்லாம கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, அத பத்தி என்னங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ அ நார்மலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். விர்ச்சுவலைசேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு? அதாவது அ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்டேஜ்ல அதாவது 1917, 1880 அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டருடைய சைஸ் பார்த்தோம்னா, ஒரு ஒரு பெரிய ரூம் அளவுக்கு இருக்கும். அத வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு பெரிய கீபோர்டு வச்சிருப்பாங்க. பெரிய மவுஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த ரூமோடைய கெப்பாசிட்டி ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டெக்னாலஜி மூவ் ஆன் ஆக ஆக, அந்த கம்ப்யூட்டருடைய சைஸ் வந்து சிறுசாக ஆக, இப்போ வந்து ஃபுல்லாமே லேப்டாப்ஸ் வந்துருச்சு. ஸோ, ரொம்ப கைக்கு அடக்க ஒடுக்கமா இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்ஸ். இதில தான் வந்து எல்லா அந்த பெரிய ஒரு ரூம் சைஸ் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோமோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு சின்ன லேப்டாப்ல ஒர்க் பண்ணிடலாம். இப்போ டெக்னாலஜி மூவ் ஆக ஆக, அவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரே வந்து சின்ன லேப்டாப்பா வந்துருச்சு. இப்போ இந்த லேப்டாப்ல இருந்தா நம்மளுடைய அ எக்ஸாம்பிள வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஜென்ரலா வந்து இந்த லேப்டாப் உடைய ஹார்ட்வேர் திங்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் ஒரு லேப்டாப் அப்டின்னா, ஸோ நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஐ மீன் நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு காலேஜ்ல வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸு, அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்தி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அது கூட நீங்க இப்ப ரிலேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அந்த லேப்டாப்ல என்னென்னலாம் இருக்கும்? ஜென்ரலா அந்த லேப்டாப்ல என்ன இருக்கும்? நீங்க பார்க்குறது என்ன அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்ப்ளே இருக்கும். ஏன்னா டிஸ்ப்ளே இருந்தா தான் நம்ம எதுவுமே பார்க்க முடியும். ஸோ ஒரு டிஸ்ப்ளே இருக்கு. அப்புறம் ஒரு கீபோர்ட் இருக்கு. கீபோர்ட் இருந்தா தான் நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். மவுஸ் பேட் இருக்கும். மவுஸ் பேட் இருந்தா தான் நம்ம நேவிகேட் பண்ண முடியும். இது போக லேப்டாப்புக்கு உள்ள அதாவது லேப்டாப் இன்சைடு வந்து ஒரு சில பெரிஃபரல்ஸ் இருக்கும். ஹார்ட்வேர் பெரிஃபரல்ஸ். அது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கும். ஹார்ட் டிஸ்க் குடுத்துருப்பாங்க. மதர் போர்ட் குடுத்துருப்பாங்க. இந்த மதர் போர்ட் ஃபுல்லாமே வந்து இஸ் மேட் அப் ஆஃப் சிப்ஸ். சிப்பு, ஐசி இதெல்லாம் மேட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த மதர் போர்டு. அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இந்த லேப்டாப்ல இருக்கும். அப்போ இந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து ஜஸ்ட் ஹார்ட்வேர்ஸ் தான். இத வந்து நம்ம ஒரு ஹியூமன் கூட இன்டராக்ட் பண்ண வைக்கணும். நம்ம ஒரு மனுஷன் கூட இந்த ஹார்ட்வேர இன்டராக்ட் பண்ண வைக்கணும் அப்டின்னா, இந்த லேப்டாப்க்கு மேல ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்டின்னு சொல்லி ஒரு இத இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம் ஓஎஸ். ஃபுல் ஃபார்ம் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்போ இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர வந்து இந்த லேப்டாப் மேல இன்ஸ்டால் பண்ணா தான், நம்மளால கீபோர்டு வழியா இந்த லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி டைப் பண்ண முடியும், வொர்க் பண்ண முடியும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நம்ம வந்து அ இந்த ஓஎஸ்ங்கிற ஒண்ணு இருந்தா மட்டும் தான் நம்ம அதுக்குள்ள அந்த லேப்டாப்குள்ள லாகின் பண்ணிட்டு, கூகுள் குரோம், அ எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன பார்த்துக்கலாம். அப்ப இந்த ஓஎஸ் என்ன வேலைய பண்ணுது அப்டின்னா, இது வந்து ஹார்ட்வேருக்கும், அ ஹியூமனுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கு. இந்த ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நான் சொன்ன இந்த டிஸ்ப்ளே, இந்த ஹார்ட்வேர்ஸ்க்கும் நமக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கு. இதுதான் ஒரு பிசிக்கல் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க. இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லேப்டாப். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் இந்த லேப்டாப் பத்தி சொல்றேன் அப்டின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்க உள்ள போறப்போ, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லேப்டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதே கான்செப்ட் தான் வந்து மொபைல் ஃபோனுக்கும் இருக்கும். இப்ப எல்லாரும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றோம். எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோன்லயும் கண்டிப்பா ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து 13 வெர்ஷனா இருக்கலாம், 15 வெர்ஷனா இருக்கலாம், 14 வெர்ஷனா இருக்கலாம், 12 வெர்ஷனா இருக்கலாம். இ இங்க எப்படி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொன்னோமோ, அதே மாதிரி இங்க ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய மொபைல் ஆன் ஆகும். அதுக்கு
ஆனா தான் நம்மளால அந்த மொபைல்குள்ளேயே என்டர் ஆக முடியும். அதுக்குள்ள நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு, நம்மளுக்கு வேணுங்கிற இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓ! அப்போ ஒரு இந்த ஃபோனுமே வந்து ஒரு டிவைஸ் தான். ஒரு ஒரு பிசிக்கல் டிவைஸ் தான். அந்த பிசிக்கல் டிவைஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து அ அதுக்குள்ள நெறைய பெரிஃபரல்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த சிப்ஸு, அப்புறம் ஐசி, அப்புறம் வந்து இந்த ஃபோனுக்கான டிஸ்ப்ளே கார்டு. ஸோ நெறைய ஒரு ஒரு ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே கான்செப்ட் தான் இந்த லேப்டாப்புக்கும். இதே கான்செப்ட் தான் சர்வர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில ஏதாவது உங்களுக்கு அ டவுட்ஸ் இல்ல கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல. ஏன்னா இது புரிஞ்சா தான் உங்களுக்கு அடுத்த சொல்லக்கூடிய ஒரு இது வந்து உங்களுக்கு புரியும். சும்மா பேசுங்க. ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், கிளாரிஃபிகேஷன் எதுனாலும் நீங்க கேளுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சா தான் நம்ம அடுத்த ஸ்லைடு போ முடியும். இன்னும் நான் விர்ச்சுவலைசேஷன் பத்தியே சொல்லல. இது வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒரு பிசிக்கல் இப்ப வந்து லேப்டாப்னா, இந்த லேப்டாப்புடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து இப்படி தான் ஃபங்ஷன் ஆகுது. அதே மாரி மொபைல் இப்படி தான் ஃபங்ஷன் ஆகுது. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா தான், அடுத்து நான் சொல்லக்கூடிய சர்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்குள்ள போக முடியும். சரி. புரிஞ்சுதுண்ணா. ஓகே. தேங்க் யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இ இப்போ ஜென்ரலா நீங்க வந்து அ மொபைலோ இல்ல லேப்டாப் ஃபர்ஸ்ட்டு நீங்க இதே லேப்டாப் தான் நான் திரும்ப எக்ஸாம்பிளா சொல்லப் போறேன். இப்போ ஒரு லேப்டாப் இல்ல மொபைல் ஃபோன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணுவீங்க? எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவீங்க. ஸ்டோரேஜ் சைஸ் எவ்வளோ இருக்கு? செகண்ட் வந்து எவ்வளோ ரேம் குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் செக் பண்ணுவீங்க. சேம் வந்து நீங்க லேப்டாப்ல என்ன செக் பண்ணுவீங்க? ஒரு புதுசா லேப்டாப் பை பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ ரேம் சைஸ் குடுத்துருக்காங்க? அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறத வந்து நீங்க இது பண்ணுவீங்க. ப்ராசஸர்ங்கிறது இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிபியூன்னு சொல்லுவாங்க. சிபியூ தான் ப்ராசஸர். ஸோ இது எல்லாமே வந்து லேப்டாப் இல்ல ஃபோன் இந்த 2லயுமே காமனா இருக்கும். நீங்க ஃபோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆ MediaTek, Helio, ஆ GMT அப்படின்னு நெறைய ப்ராசஸர் ஃபோன்ல நீங்க நீங்க உங்க ஃபோன் செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கனாலே இருக்கும். அதே மாதிரி லேப்டாப்லயுமே வந்து ப்ராசஸர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த ப்ராசஸர் தான் இந்த இந்த லேப்டாப்பவே வந்து ஆ மூவ் ஆன் பண்ணுது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இன்டராக்ட் பண்ண வைக்குது. ஸ்டார்ட் பண்ண வைக்குது. அத கரெக்ட்டா ஃபங்ஷன் பண்ண வைக்குது. இந்த CPU இல்லன்னா எதுவுமே இல்ல. இந்த மாதிரி ஒரு லேப்டாப் உடைய கான்ஃபிகரேஷன் நீங்க புதுசா ஒரு லேப்டாப் வாங்குனீங்கன்னா, இந்த கான்ஃபிகரேஷன் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து பை பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஹார்ட்வேர். இது எல்லாமே வந்து இந்த ஹார்ட்வேர் பெரிஃபெரல்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு சின்ன லேப்டாப். இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னது. அதுவே இப்ப நீங்க ஜெனரலா ஒரு லேப்டாப் வாங்குனீங்கன்னா, ஜெனரலா என்ன பண்ணுவீங்க? அ உங்களுடைய காலேஜ் ஃபைனல் இயர்ல நீங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்றதுக்கு, நீங்க ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து சிஸ்டம் ரிக்வயர்மென்ட்ன்னு ஒண்ணு போட்டிருப்பீங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல சிஸ்டம் ரிக்வயர்மென்ட்ன்னு போட்டு, நீங்க ரன் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்க்கு 8 ஜிபி ரேம் கண்டிப்பா இருக்கணும். 256 ஜிபி ஹார்ட் டிஸ்க். அத வந்து HDDன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்க்ங்கிறத. இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க பிபிடில மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. சிஸ்டம் ரிக்வயர்மென்ட்ன்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் ரன் ஆகுறதுக்கு, உங்களுக்கு வந்து அ இவ்வளோ சைஸ் அதாவது 8 ஜிபி ரேம்ல 256 ஜிபி ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஒரு ஒரு லேப்டாப் உங்களுக்கு இருந்தா தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக முடியும். அப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கே இவ்வளோ கான்ஃபிகரேஷன் வேணும். இதுவே வந்து கம்பெனி சைட்ல இப்ப நீங்க வந்து அ வேற கம்பெனில இருக்கீங்க. எந்த கம்பெனினாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ உங்களுடைய கம்பெனின்னு வச்சுக்கலாம். அம் உங்களுடைய கம்பெனி பேர் சும்மா ஏபிசி டெக்னாலஜிஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க கம்பெனில அப்ராக்ஸிமேட்லி ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கன்னு வைங்க.
இந்த 1000 எம்ப்ளாயீஸோடைய டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும். டேட்டா மீன்ஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் வந்து இப்போ ஒரே ஒரு சிஸ்டத்தில் ஒரு சிஸ்டம் வாங்கி அந்த சிஸ்டத்தில் வந்து இந்த 1000 எம்ப்ளாயோடைய யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ், அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க போனாங்க, ஸோ ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து நீங்கள் இந்த ஒரு சிஸ்டத்தில், சிங்கிள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு சிஸ்டம் 1. இப்போது இந்த சிஸ்டத்துடைய கெப்பாசிட்டி, இப்போ எப்படி ஃபோனில் வந்து 4 GB ரேம் 126 GB ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை மேபி 256 64 GB அந்த மாதிரி வேரியஸ் சைஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சிஸ்டத்துடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு 8 GB ரேம் இருக்குது, ஸ்டோரேஜ் வந்து ஒரு 256 GB வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்த லேப்டாப், ஐ மீன் இந்த சிஸ்டத்துடைய ப்ராசஸர் வந்து ஒரு i5 ப்ராசஸருங்கிறது இட்ஸ் அ CPU. அப்போது 1000 எம்ப்ளாயீஸோடைய டீட்டெயில்ஸை இந்த ஒரு சிஸ்டத்தில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா இட்ஸ் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த 8 GB 256 GB இந்த ஸ்டோரேஜில், இந்த 250 GB ஸ்டோரேஜில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸுமே வந்து குறைஞ்சது ஒரு ஜிபி இருக்கும் ஒரு யூசர். அப்போது நீங்கள் வந்து இந்த கெப்பாசிட்டியில் வந்து நீங்கள் 250 GB தான் நம்மக்கிட்ட ஸ்டோரேஜே இருக்குது மொத்தமாகவே. அதில் வந்து மேக்ஸிமம் 250 எம்ப்ளாயீஸோடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். அதுவே ரிமைனிங் இன்னும் 750 எம்ப்ளாயீஸோடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போது திரும்ப ஒரு சிஸ்டம் வாங்கணும். இப்போ இந்த 8 GB 256 GB i5 ப்ராசஸர், இந்த சிஸ்டம் வந்து மார்க்கெட்டில் ஒரு 15,000 rupees, 15,000 rupeesக்கு நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. அப்போ இன்னும் 750 எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் நீங்கள் வந்து ஒரு 3 சிஸ்டம் பை பண்ணணும். 1 2 3 இந்த மாதிரி நீங்கள் இன்னும் இது 2 3 4 அப்போது ஒரு 1000 எம்ப்ளாயீஸை நீங்கள் யூசர் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் 4 சிஸ்டம் வாங்கணும். அந்த 4 சிஸ்டத்துடைய காஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துடைய காஸ்ட் வந்து 15,000. அப்போ நீங்கள் 4 சிஸ்டம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 60,000 rupees வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது இந்த 1000 எம்ப்ளாயீஸும் இந்த 1000 எம்ப்ளாயீஸுமே வந்து இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க. இன்டர்ன்ஷிப்னால் உங்களுக்கு தெரியும், 2 months இல்லை 6 months 8 monthsங்கிற ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க. அப்போது அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருச்சு. அந்த 1000 எம்ப்ளாயீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிலேருந்து போயிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த 1000 எம்ப்ளாயீஸ்க்கு 60,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 சிஸ்டம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஒன்ஸ் அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு அவங்க போயிடுறாங்க. அப்போது இந்த 60,000 rupeesக்கான இந்த சிஸ்டம்ஸை 4 சிஸ்டம் நீங்கள் உங்களுக்கு நோ யூஸ் தான். அவங்க போனதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் வந்து வெறும் சிஸ்டம் தான், ஐடியல் தான். அதில் நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிடுவீங்க. ஸோ வெறும் சிஸ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் திரும்ப செல் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாமல் தானே இருக்கும் உங்ககிட்ட. அப்போ நீங்கள் செல் பண்ணணும். இப்போ இந்த 60,000 மதிப்புள்ள இந்த சிஸ்டத்தை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ரொம்ப லோ ரேட்டு தான். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல் பண்ணுறப்போ ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸிமம் இந்த 4 சிஸ்டத்தையும் நீங்கள் வந்து ஒரு 15,000க்கு தான் செல் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னா 15,000 போக 45,000 வந்து கம்பெனிக்கு வந்து லாஸ். ஓகேங்களா? இப்போது இதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், எல்லா கம்பெனியிலும் வந்திருக்கு. 1970 80 வந்திருக்கு. அப்போது இதையெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி
ஒரு ஒரு டெக்னாலஜி கொண்டு வரது அப்படின்றதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம விர்ச்சுவலைசேஷன் டாபிக் உள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கான்செப்ட் நான் சொன்ன இந்த ஷேரிங் கான்செப்ட், சிஸ்டம் ஷேரிங் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம விர்ச்சுவலைசேஷன் டாபிக் உள்ள போகலாம். இங்கே தான் நம்ம சர்வர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சிஸ்டம்னு சொன்னேன், லேப்டாப்னு சொன்னேன். எதுக்காகனா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நெக்ஸ்ட் வந்து சர்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அதுவுமே ஒன்றும் கிடையாது, அதுவுமே ஒரு சிஸ்டம் தான். பட் அதுக்கு வந்து அதனுடைய கான்ஃபிகரேஷன் ஹையாக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து சர்வர் அப்படிங்கிற பேர் வந்து அதுக்கு வச்சுருக்காங்க. இப்போது இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் வந்து இப்போ ஏன் வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்த நம்ம வந்து காஸ்ட்டை சேவ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பிளேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 சிஸ்டமும் உங்கள் ஆஃபீஸில் வைக்கணும்னா ஒரு பிளேஸ் தேவைப்படும், ஒரு ரூம் தேவைப்படும். அதுவே இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் வந்துச்சுன்னா இந்த 4 சிஸ்டம் வைக்கிறதுக்கான பிளேஸே தேவை கிடையாது. அப்போது உங்களுக்கு பிளேஸ் மிச்சமாகுது. ப்ளஸ் வந்து என்னென்னா, இப்போ இந்த 4 சிஸ்டம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூமில் ஏசி இருக்கணும். ஏன்னா சிஸ்டம் ஹீட் ஆச்சுன்னா அந்த சிஸ்டம் என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும். இல்லை ஒரு சில டயத்தில் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏசி வச்சு மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த 4 சிஸ்டத்துக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக வந்துடும். இப்போ இந்த நார்மல், அதாவது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம், ட்ரெடிஷ்னலாக இது மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு ஹை காஸ்ட்டில் வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி லோ காஸ்ட்டில் எஃபெக்டிவாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறது பேர் தான் வந்து இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக். அதில் தான் இந்த சர்வருங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து நிறைய கம்பெனி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நிறைய கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே விர்ச்சுவலைசேஷனை டெவலப் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு சில டாப் கம்பெனிஸ் தான் வந்து இந்த விர்ச்சுவலைசேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த இந்த 2 டயக்ராம் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். அதாவது இப்போ நான் சொன்ன உங்களுக்கு இந்த ஏபிசி டெக்னாலஜின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்கிறது தான் வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர். இப்போது திரும்பவும் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கண்டிப்பாக நீங்கள்லாம் லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. லேப்டாப்பில் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவீங்க, ஜிமெயில் யூஸ் பண்ணுவீங்க, யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க, ப்ரௌசர் வழியாக இதை அக்சஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த ப்ரௌசர், அந்த கூகுள் குரோமுங்கிற ஒரு ப்ரௌசர் தான் அப்ளிகேஷன். இப்போ என்னோடய லேப்டாப்பில் பாருங்கள், நான் யூஸ் பண்ணுற கூகுள் குரோம் தான் வந்து ஒரு அப்ளிகேஷன். அப்போது ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர்னா ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு ஹார்ட்வேர் இருக்கணும். இந்த பிளாக் கலருங்கிறது ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு ஹார்ட்வேர். அதுக்கு மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ என்னோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விண்டோஸ் 10ங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த லேப்டாப்பில் வந்து ஆப்ரேட் பண்ணவே முடியும். ஓகேங்களா? அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன், அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா என்னுடைய கூகுள் குரோம். நான் வந்து கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத விட நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். யூடியூப் வேணுனாலும் யூடியூப், ஃபேஸ்புக் வேணாலும் ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட், ஸோ எதுனாலும் நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த குரோம் தான் என்னுடைய அப்ளிகேஷன். ஓகேவா? இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சருடைய டயக்ராம். I will be able to make it.
இதுதான் நம்ம இங்க பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம கம்பெனில வந்து ஃபிசிக்கலா பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸா போவோம். இதே கம்பெனில இதே கம்பெனி வச்சு நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த 4 சிஸ்டம் நம்ம பை பண்ணோம்ல, ஒரு கம்பெனி கிட்ட இருந்து பை பண்ணியிருப்போம். யார்கிட்ட இருந்துன்னா, அதாவது இந்த சிஸ்டம்லாம் ரெடி பண்ண மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. டெல், ஹெச்பி, ஏசர், லினோவோ, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த இது மட்டும் போதும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் அந்த லேப்டாப், இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம ஷோரூமில் போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சிஸ்டம் எல்லாம் வாங்குகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 4 சிஸ்டம் வாங்கணும், இவ்வளோ நம்மளுக்கு காஸ்ட் ஆச்சு. இதே இதில் அந்த ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இன்டர்ன்ஷிப் முடிச்சு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ச்சில் 2000 எம்ப்ளாயிஸ் வராங்க. அப்போது 2000 எம்ப்ளாயிஸ் வராங்க அப்படின்னா 2K எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு எவ்வளோ சிஸ்டம் தேவைப்படும்? 8 சிஸ்டம் தேவைப்படும். அப்போ காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ரஃப்லி வந்து நம்மளுக்கு ஒரு 1,20,000 கிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது இதுவுமே வந்து ஹை காஸ்ட் தான். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தான் இந்த விர்ச்சுவலைசேஷனுங்கிற டெக்னிக் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த டெல், ஹெச்பி, ஏசர், லினோவோ, இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிஸ்டமுங்கிறது வந்து என்ன, ஒரு பர்சனல் யூஸ்க்காக கொடுக்கக்கூடியது. இந்த சர்வர் அப்படிங்கிறது என்னென்னா, பெரிய பெரிய கம்பெனி யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ்க்கு பேர் தான் சர்வர்ஸ். இந்த சர்வர்ஸ் வந்து பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பர்சனல் சிஸ்டத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து நம்மள மாதிரி இருக்கிற நார்மல் பர்சன்ஸ் வந்து வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது, இல்லை கம்பெனிலேயே வந்து ஒரு சின்ன சின்ன எம்ப்ளாயிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான். பட் இந்த சர்வர்ஸுங்கிறது என்ன, பெரிய பெரிய கம்பெனி தான் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இதே எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இந்த டெல்லுங்கிற ஒரு கம்பெனி ஒரு சர்வர், இதுக்கு பேர் வந்து சர்வர் ஆர் சிஸ்டம் தான். பட் ப்ரொஃபஷ்னலாக இதுக்கு வந்து என்ன அப்படின்னா சர்வர்னு தான் சொல்லணும். பட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போது இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா அப்படின்னா, டெல்லுங்கிற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இந்த பழைய எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டத்துடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தோம். 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ், இங்கே நான் ஸ்டோரேஜ்னு மென்ஷன் பண்ணுறேன், ஸ்டோரேஜ், அப்புறம் ஒரு i5 CPU. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் வந்து, அதாவது ஒரு சிஸ்டத்துடைய கான்ஃபிகரேஷன் இது. ஓகேங்களா? இப்போது இந்த சர்வரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெல் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, ஒரு 500GB ரேம் சைஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5TB இந்த ஸ்டோரேஜ் வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த சிபியூங்கிறது என்னென்னா, அதுலேயுமே வந்து என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு 100 CPU கொடுத்துருவாங்க. இது எல்லாமே வந்து ஒரே சிஸ்டத்துலேயே இருக்கும். இவ்வளோ சைஸுமே வந்து ஒரே சிஸ்டத்துலேயே இருக்கும். நீங்கள் காலேஜில் வந்து இந்த கம்ப்யூட்டர் லேப்லலாம் நீங்கள் மேபி போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வந்து சர்வர் ரூம்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அந்த பெரிய கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து நான் சொன்ன அந்த சர்வர்ஸ். ஓகேங்களா? இப்போது 500GB ரேம் சைஸ் இருக்கும், 5TB சைஸ் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், 100 CPU ப்ராசஸர்ஸ், அதாவது i5 ப்ராசஸர் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதில் வந்து 100 ப்ராசஸர்ஸ் வந்து ஒரே சர்வரில், அதாவது ஒரே சிஸ்டத்தில் அவங்க வந்து ஃபிசிக்கலாக பில்ட் பண்ணி நம்மளுக்கு, அதாவது மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு சர்வருடைய காஸ்ட் வந்து எவ்வளோ சைஸ்னால், அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 1 lakh கிட்ட வச்சுக்கலாம். ஒரு 1 lakh.
இப்போ இந்த 1,00,000 சர்வரை யார் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த ஏபிசி கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏபிசி டெக் இவங்க பை பண்ணுறாங்க. திரும்ப இதே இதை வந்து நான் சின்ன ஒரு குட்டி பாக்ஸில் போடுறேன். இப்போது இதுதான் இந்த சர்வர். அப்போது ஒரு ஃபிசிக்கல் சர்வர், அதாவது ஒரு இதை வந்து சிஸ்டம் சொல்லிக்கலாம். இந்த சிஸ்டம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு. இப்போது இந்த சிஸ்டமை ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஓஎஸ் வேணும். இங்கே பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டயக்ராமில் நான் சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப்பில் எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ அந்த லேப்டாப் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் கூட இந்த சர்வர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஓஎஸ் வேணும். அந்த ஓஎஸ்க்கு பேர் தான் என்னென்னா சர்வர் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஓஎஸ்க்கு பேர் வந்து கிளைண்ட் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணாத பெரிய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த ஓஎஸ்க்கு பேர் வந்து சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டெமோ கிளாஸ் முடிச்சுட்டு யூடியூப்லேயும் சரி, இல்லை நீங்கள் கூகுள்லேயும் சர்வர் ஓஎஸ்னால் என்ன, கிளைண்ட் ஓஎஸ்னால் என்னங்கிறத டீட்டெயிலாக பாருங்கள். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த சர்வர் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த சர்வர் ஓஎஸ் அதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேர் மெட்டல் சாஃப்ட்வேர் அப்படிம்பாங்க. இதுக்கு அதாவது டெக்னிக்கலாக இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, பேர் மெட்டல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் மெட்டலுங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த சர்வர் வந்து ஒரு மிஷின் தானே, அந்த மிஷினுக்கு வந்து பேர் மெட்டல் மிஷினு, அதில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் பேர் மெட்டல் சாஃப்ட்வேர். இது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இது வந்து ஆக்சுவலாக ஹார்ட்வேர்ஸ் தான். சொன்ன மாதிரி 500 GB 5 TB ஸ்டோரேஜ், இது எல்லாமே ஒரு ஹார்ட்வேர் தான். நம்ம விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்கை இதில் கொண்டு வரணும். அதாவது இந்த பெரிய சர்வரை நம்ம சின்ன சின்ன கம்ப்யூட்டராக டிவைட் பண்ணணும், விர்ச்சுவலாக டிவைட் பண்ணணும். ஸோ விர்ச்சுவலுங்கிறது என்னென்னா, ஒரு இடத்துல சம்வேர் இந்த வேர்ல்டு வந்து அது ஃபிசிக்கலாக இருக்கும், அதிலிருந்து நம்ம விர்ச்சுவலாக எடுத்துகிட்டு வர்றது தான். இப்போ நீங்கள் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு இமெயில் வந்திருக்கா வரலையான்னு பார்ப்பீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவீங்க, உங்களுக்கு இமெயில் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, அந்த ஜிமெயிலுங்கிற ஒரு அப்ளிகேஷனை ஒரு சர்வரில் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல கூகுள் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், உங்களுடைய டேட்டாவை வந்து ஒரு சர்வரில் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எனிவேர் இந்த வேர்ல்டு எங்கே வேணாலும் இருந்து நீங்கள் ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய டேட்டாவை பார்த்துக்கலாம். அப்போது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அந்த விர்ச்சுவலைசேஷன் சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல ஃபிசிக்கலாக உங்களுடைய டேட்டாவை வச்சுட்டு, அங்கேருந்து உங்களுக்கு த்ரூ த இன்டர்நெட் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த கான்செப்டை தான் இப்போ நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். உங்கள் கம்பெனி வந்து ஒரு சர்வரை பை பண்ணிருச்சு. அப்போ அந்த சர்வரை வந்து விர்ச்சுவலாக, அதாவது இந்த சர்வரை வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறது, கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபிசிக்கல் சர்வரை விர்ச்சுவல் சர்வராக நம்ம மாற்றணும். இப்போ டைரெக்டாக மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு இப்போது எலக்ட்ரானிக்ஸ்லலாம் நிறைய இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஒரு போர்டு இருக்கும், மதர் போர்டு இருக்கும், அதில் வந்து நீங்கள் நிறைய சென்சார் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுவுமே ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது ஒரு ஃபிசிக்கல் சர்வர், அதாவது ஒரு ஃபிசிக்கல் மிஷின்னு இல்லை ஃபிசிக்கல் டிவைஸில் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேரை இது பண்ணால் தான் அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த விர்ச்சுவலைசேஷனுங்கிற டெக்னிக்கை வந்து இங்கே உள்ளே கொண்டு வரணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர் மேலே நம்ம விர்ச்சுவலைசேஷனை கொண்டு வரணும். அப்போது பேர் மெட்டலுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இந்த சர்வர் மேலே இன்ஸ்டால் பண்ணுறோம். 500 GB RAM, 5 TB ஸ்டோரேஜ். CPU, சரி 100 CPU. இப்போது
இது வந்து ஹார்ட்வேர். இந்த இந்த ரிக்வயர்மெண்ட் வந்து அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஹார்ட்வேர் தான். இந்த ஹார்ட்வேருக்கு மேலே அதாவது இந்த சர்வரில் இந்த ஹார்ட்வேருக்கு மேலே இந்த பேர் மெட்டலுங்கிற சாஃப்ட்வேரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த பேர் மெட்டல் சாஃப்ட்வேருங்கிறது வேறு யாரும் இல்லை, அவங்க தான் இந்த விர்ச்சுவலைசேஷனை டெவலப் பண்ண ஐ மீன் இந்த சாஃப்ட்வேர் வழியாக தான் அந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்கை வந்து இந்த சர்வர் மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதை பேர் மெட்டல் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், இல்லை வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வர்ச்சுவலைசேஷன் ஓஎஸ்ங்கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர். இப்போ இது என்ன சாஃப்ட்வேர்? விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் தான். ஓகே, அது வந்து ஜென்ரல் நேமிங் தான். பட் இதை யார் டெவலப் பண்ணது, இந்த சாஃப்ட்வேரை வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு, அவங்க தான் வந்து விஎம்வேருங்கிறது ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் வந்து ஒரு பெரிய கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனி. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த விர்ச்சுவலைசேஷனுங்கிற டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து இந்த விர்ச்சுவலைசேஷனுக்கு சாஃப்ட்வேருக்கு வந்து ஒரு நேம் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா விஎம்வேர் ESXi அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பேர் வச்சுருக்காங்க. இந்த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேருக்கு வந்து விஎம்வேர் ESXi அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? நான் சொன்ன இந்த பேர் மெட்டல் சாஃப்ட்வேர், விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர், விஎம்வேர் ESXi இதெல்லாம் ரெப்ரசன்ட் ஒரே பேர் தான். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த பேர் மெட்டல் சாஃப்ட்வேர், இந்த விஎம்வேர் ESXiயை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்வர் மேலே இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போது ஓகே, சர்வர் மேலே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் என்ன ஆகுதுன்னா விர்ச்சுவலாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபிசிக்கல் கன்வெர்ட் டு விர்ச்சுவல். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது. இருக்கிற இந்த 500 GB ரேம், 5 TB ஸ்டோரேஜ், 100 CPU இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா விர்ச்சுவலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போது நம்மளுடைய கம்பெனி ரிக்குவயர்மெண்ட் என்ன, இங்கே சொன்ன மாதிரி 2K எம்ப்ளாயிஸ் வராங்க. அப்போது 8 சிஸ்டம்ஸ், நான் சொன்ன மாதிரி 8 சிஸ்டம்ஸ் வேணும். அப்போது இந்த விர்ச்சுவலைசேஷனை வந்து நம்ம இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இந்த சிஸ்டம் மேலே. இப்போ இந்த 500 GB ரேம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8 சிஸ்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்தோடைய கான்ஃபிகரேஷன் என்னென்னா 8 GB ரேம், 250 GB ஸ்டோரேஜ். இதுதான் வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டத்துடைய கான்ஃபிகரேஷன். அப்போது நம்மளுக்கு 2K எம்ப்ளாயிஸ்னால் ரஃப்லி நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 8 சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போது இது வந்து சிஸ்டம் 1 வச்சுக்கலாம், SYS1. இந்த சிஸ்டம் 1உடைய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 8 GB ரேம், 250 GB ஸ்டோரேஜ். அப்புறம் இந்த சர்வர் ரன் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 8 CPU நம்மளுக்கு வேணும். இது நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த 8 GB ரேம், இந்த 250 GB ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து 8 CPU, இது ஒரு சிஸ்டம் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது வந்து எங்கேருந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்வருக்கு மேலே தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபிசிக்கல் சர்வருடைய இந்த ஃபிசிக்கல் சர்வருக்கு மேலே தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். எப்படி கிரியேட் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த பேர் மெட்டல் சாஃப்ட்வேர் என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லாத்தையும் விர்ச்சுவலாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அப்போது இதை நம்ம எப்படி இந்த 8 சர்வர்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், ஒரு URL அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ எப்படி www.google.com, www.gmail.com இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது வழியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா sys1 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்புறம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு 8 GB ரேம், 250 அதில் எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த சர்வருடைய அதாவது இந்த சிஸ்டத்துடைய இந்த ஸ்டோரேஜ் இது எல்லாமே வந்து இது எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த சர்வர் பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் சர்வர்,
இங்கேருந்து தான் இந்த ரிசோர்ஸஸ் கொடுக்கப்படுது. இந்த 500 ஜிபி ரேம்லேருந்து 8 ஜிபி ரேம் வந்து இந்த சர்வருக்கு, இந்த சிஸ்டத்துக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது யார் ஆஃபர் பண்ணுறதுன்னா, இந்த பேர் மெட்டல் சாஃப்ட்வேர், அதாவது இந்த விஎம்வேர் ESX, இந்த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் தான் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு வேணுங்கிறத என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ, அவ்வளோதான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 8 சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். அப்போ சிஸ்டம் 2 கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கான 8 ஜிபி ரேம் வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறோம்னா, இந்த சிங்கிள் சர்வர்லேருந்து எடுத்துக்கிறோம். சிங்கிள் சர்வருங்கிறது என்னென்னா, நம்ம பை பண்ண சர்வர், நம்ம வெளியிலேருந்து டெல் கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கின இந்த சர்வர்லேருந்து அந்த அனதர் ஒரு 8 ஜிபி வந்து சிஸ்டம் 2க்கு போயிட்டு அசைன் ஆகிடும். அதே மாதிரி சிஸ்டம் 3 நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அகைன் ஒரு 8 ஜிபி வந்து இங்கே அசைன் ஆகும். அதே மாதிரி இந்த 5 டிபி ஸ்டோரேஜ் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். இப்போ எப்படி வந்து 250 ஸ்டோரேஜில் நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோமோ, அப்போது அந்த 250 ஜிபி ஸ்பேஸ் வந்து இந்த 5 டிபியில் இருந்து போயிடும், அலோகேட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே எப்படி ஆகுதுன்னா, விர்ச்சுவலாக நடக்குது. சர்வர் வந்து இங்கே இருக்குது, ஃபிசிக்கலாக இங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு வெப்சைட்டில் இருந்து பண்ணுவோம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஜென்ரலாக நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸை விர்ச்சுவலாக நம்ம பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து நம்ம என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ, அதாவது எத்தனை சிஸ்டம் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கான சோர்ஸஸ் எல்லாமே, அதாவது ரேம், சிபியு, இது எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் சர்வர்லேருந்து எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபிசிக்கல் சர்வரை 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம், 1 லேக் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிவிடுவோம். இந்த இந்த சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிவிடுவோம். அப்போது அந்த 2K எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸை நம்ம இந்த 8 சிஸ்டத்தில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து இந்த 2K எம்ப்ளாயிஸும் வந்து கம்பெனி விட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் விர்ச்சுவல் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் வழியாக தான் இந்த சிஸ்டத்தெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து விஎம், விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க, இல்லை விர்ச்சுவல் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், விர்ச்சுவல் மிஷின். அப்போது அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயிஸ் போனதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டெலீட் பண்ணிடலாம். நம்ம இந்த வெப்சைட்லேருந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரிஜினல் ஸ்பேஸ், அதாவது ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது. இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து விர்ச்சுவல் சிஸ்டம்ஸ் தான். அப்போ இது ஜஸ்ட் டெலீட் ஆகிடும். இந்த சிஸ்டம் வந்து அந்த சர்வர், ஃபிசிக்கல் சர்வர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் பேட்ச் வராங்க, திரும்ப நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஃபிசிக்கல் சர்வர் மல்டிபிள் டைமுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது, ரீயூசபிள். ஓகேங்களா? இதனால தான் இந்த விர்ச்சுவலைசேஷனுங்கிற டெக்னிக்கை வந்து உள்ளே கொண்டு வராங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி 4 சிஸ்டம் வந்து ஒரு ரூமில் இருக்குது. அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை வந்து யாரோ ஒரு அட்மின் வந்து என்ன பண்ணுறாருன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னுட்டுன்னு. இப்போ இங்கே வந்து விர்ச்சுவல் சிஸ்டமாக தானே இருக்குது. இதை வந்து யார் இது எப்படி இதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 4 சிஸ்டத்தையும், அதாவது இந்த 4 சிஸ்டத்தையுமே வந்து ஒரே ஒருத்தர் ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு லேப்டாப் வச்சு என்ன பண்ணலான்னா, ஒரு லேப்டாப்பில் இருந்து இந்த 8 சிஸ்டத்தையும் ஒரே ஒரு அட்மின், சிங்கிள் அட்மின், இந்த 8 சிஸ்டத்தையும் இங்கேருந்து ஹேண்டில் பண்ணலாம். இதுவுமே எதில் நடக்குதுன்னா, ஓவர் தி இன்டர்நெட். இன்டர்நெட் வழியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 8 சிஸ்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ரிமோட் எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்பாங்க. இந்த ரிமோட் டெஸ்க்டாப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த லேப்டாப்பில் இருந்துகிட்டேவும் 8 சிஸ்டமே ரிமோட் எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணுமோ, எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு சிங்கிள் யூஸரே வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த சர்வரை வந்து கம்பெனி வந்து ஒரு ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு ரூமில் ஏசி போட்டு யாரும் உள்ளே போகாத மாதிரி, டச் பண்ணாத மாதிரி ஒரு ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது ஒரே ஒரு அட்மின் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆஃபீஸில்
இந்த இவ்வளோ ஆக்டிவிட்டீஸையும் ஒரே ஒருத்தரால் ஈஸியாக பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த டூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அவர் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாரு. எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிவிட்டு இந்த சர்வரை வச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா இதை திரும்ப அந்த டெல்லுக்காரவங்களுக்கே விற்றுருவாங்க. இப்போ இதில் இந்த விர்ச்சுவலைசேஷன்லேயே ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இந்த விர்ச்சுவலைசேஷன் வந்ததுனால ஒரே ஒருத்தர் எல்லா டாஸ்கையும் பண்ணுறாரு. அப்போது இது ஒரு பெரிய பெனிஃபிட் தானே. ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலில் அப்படி கிடையாது. இந்த ட்ரெடிஷ்னலில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 4 சிஸ்டத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 பேர் வேணும், அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வேணும், ஸோ அதை செக்யூர் பண்ணணும், ஸோ ஏகப்பட்ட ப்ராசஸ் இருந்துச்சு. பட் இங்கே ஒரே ஒரு யூசர், அதே ஒரே ஒரு அட்மின் என்ன பண்ணுறாரு, ஒரே லேப்டாப் வச்சு அவருக்கு என்னென்ன செட்டப் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி முடிச்சிடுறாரு. இதுதான் இந்த ட்ரெடிஷ்னலுக்கும் இந்த விர்ச்சுவல் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போது அடுத்து நான் அந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு லைவாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் சொன்னா, இல்லை புரிஞ்சதா, நல்லா புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சதுண்ணா. ஓகே, நீங்கள் டவுட் கேட்கலன்னா செஷன் முடிச்சுட்டு நான் டவுட் ரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. நானே கொஸ்டின் ரைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது. ஒரே ஒரு மிஷின் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேலே ஒரே ஒரு அப்ளிகேஷன். அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் ஒரு காமன் டேர்ம்ஸ், அதாவது ஜென்ரல் டேர்ம்ஸ் வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படியெல்லாம் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குமோ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். இப்போ இந்த விர்ச்சுவல் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்த்துட்டோம், அதாவது எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது. இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு சர்வர் இருக்குது, நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேலே ஒரு விஎம்வேர், இங்கே நான் சொல்லியிருக்கிற மாதிரி பேர் மெட்டல் சாஃப்ட்வேர் தான் இந்த விஎம்வேர், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸாக போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் ஒரு ஆப்னு இருக்கும். அதாவது இங்கே நான் சொல்லியிருப்பேன் 8 சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல விர்ச்சுவலாக. அப்போது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு ஓஎஸ் இருக்கும், இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் ரன் ஆகும். இப்போ எப்படி ஒரு லேப்டாப்பில் ஓஎஸ் இருந்தால் தான் அந்த லேப்டாப் ரன் ஆகுமோ, அதே மாதிரி தான் இந்த விர்ச்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குமே ஓஎஸ் இருக்கணும். அதே மாதிரி 8 சிஸ்டம் இருக்குன்னா 8 ஓஎஸ் தனித்தனியாக இருக்கணும். அதைத்தான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே ஆப் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு சர்வர் வச்சு நான் இங்கே சொன்ன மாதிரி 8 சிஸ்டம் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு யூசர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. அதே தான் இங்கே ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒரு அப்ளிகேஷன், அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு இதில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம், இன்னொரு இதில் இன்ஸ்டாகிராம் ரன் பண்ணலாம், இன்னொரு இதில் யூடியூப் ரன் பண்ணலாம், இன்னொரு இதில் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் இருக்குது, ஸ்னாப்ஷாட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன், ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே இப்படி தான் ரன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுறது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, அந்த மாதிரி. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனை இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதை நான் இப்போ சொல்கிறேன் எப்படி அது அக்சஸ் ஆகுதுன்னுட்டு. இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிசிக்கல் சர்வரை வச்சு நிறைய விர்ச்சுவல் சர்வர்ஸை க்ரியேட் பண்ணி, அதாவது விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணி நம்ம வெரைட்டி ஆஃப் யூசேஜஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றது. இங்கே எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2K எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக 8 சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணணுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே இந்த டயக்ராமில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸை ஒரே சர்வரை, பேஸ்லைன் ஒரே சர்வர் தான், ஆனால்
அத நம்ம விர்ச்சுவலா டிவைட் பண்ணிட்டு, நம்மளுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் மீன்ஸ் சாஃப்ட்வேர் வேணுங்கிறத ரன் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஃபோன்ல வந்து நீங்க நெறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வச்சிருப்பீங்க. வாட்ஸ்அப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஸ்னாப்சாட், ஷேர்சாட்ன்னு சொல்லி நெறைய இருக்கு. அப்போ உங்களுடைய ஃபோன் ஒண்ணு தான். ஆனா, அதுல நெறைய அப்ளிகேஷன நீங்க ரன் பண்றீங்க. ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஹார்ட்வேர் ஒண்ணு தான். அந்த ஹார்ட்வேர்ல இருந்து நெறைய நெறைய சிஸ்டத்த கிரியேட் பண்றீங்க. சின்ன சின்ன சிஸ்டமா விர்ச்சுவலா கிரியேட் பண்ணி, வொர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. இப்ப இதே இதுதான். ஆ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பிசிக்கல் சர்வர். இப்போ இதுக்கு மேல தான் வந்து அந்த பேர் மெட்டல் சாஃப்ட்வேர்ங்கிற அந்த VMware ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. VMware ESXi. இதுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு விஎம், அதான் நான் சொன்ன மாரி ஒரு விர்ச்சுவல் மிஷின். விஎம்ங்கிறது விர்ச்சுவல் மிஷின் இல்ல விர்ச்சுவல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ விர்ச்சுவல் மிஷினை வந்து இதுக்கு மேலே தான், அதாவது இந்த ஃபிசிக்கல் சர்வருக்கு ஆன் டாப் ஆஃப்ல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினில் அந்த டயக்ராமில் சொன்ன மாதிரி ஒரு ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ்க்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுங்கிறது என்ன அப்ளிகேஷன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போது நம்ம தான் யூசர்ஸ். நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். இல்லை நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி www.flipkart.com அப்படின்னு டைப் பண்ணுறீங்க ஃபோனில், ப்ரௌசரில். நீங்கள் இதை இங்கே டைப் பண்ண உடனே இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஓவர் த இன்டர்நெட் இது எங்கே போகும்னா, இது எந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கோ, எந்த சர்வர் எந்த விர்ச்சுவல் சர்வரில் லொக்கேட் ஆகிருக்கோ அங்கே போகும். ஓவர் தி இன்டர்நெட். ஏன்னா நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் தானே உங்களால் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும். அப்போது ஓவர் தி இன்டர்நெட்டை நீங்கள் www.flipkart.com அப்படின்னு என்டர் பண்ண உடனே இது நேராக எங்கே போகுதுன்னா, நீங்கள் எங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் ஹிட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்ப்பீங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் இன்ட்ராக்ஷன். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இதிலேயே சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு யூஸராக இருக்கீங்க, சிங்கிள் யூஸராக இருக்கீங்க. ஓகே, ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. அதுவே ஒரு இப்போ மேபி உங்கள் காலேஜில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் டீல் பண்ணுவாங்க. பிக் பில்லியன் டேஸ், பிக் சேவிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போது அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க ஜென்ரலானா எல்லாருமே வந்து ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 100 பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண வராங்க. அப்போ வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் போகிறாங்க அப்படின்னா பஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகும். அதுவே அந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டி ஓவர்லோட் ஆக, இப்போ அந்த 100 பேரும் ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்கன்னா என்ன ஆகும், அந்த பஸ்ஸோடைய ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். பஸ்ஸால் வேகமாக போக முடியாது. பஸ் ஒரு பக்கம் சாஞ்சிட்டே போகும். நிறைய ட்ரபிள் இருக்குது அதில். அதே தான் இங்கே வரும். இந்த 100 மெம்பர்ஸும் இந்த ஃப்ளிப்கார்ட்டை ஆக்சஸ் பண்ணுறப்போ இதை நம்ம ஒரே ஒரு மிஷினில் தான் போட்டு வச்சுருக்கோம். அப்போது எல்லாரும் வந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ இந்த ஒரு மிஷின் என்ன ஆகும், ஹேங் ஆகி ஸ்டக் ஆகிடும். இதுக்கு பேர் ஹங் ஆகி ஸ்டக் ஆகிடும். அப்போது அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேல் பண்ணணும். லைக் நிறைய விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிவிட்டு
அதில் ஃப்ளிப்கார்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அப்போது இந்த வர்ற 100 ரிக்வஸ்ட்டும் என்ன ஆகும்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு இன்னொரு மிஷினுக்கும், அதாவது இன்னொரு விர்ச்சுவல் மிஷினுக்கு ரிக்வஸ்ட்டை பாஸ் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக மிஷின் ஃப்ரீயாக இருக்கோ அங்கங்கெல்லாம் அந்த ரிக்வஸ்ட்டை ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது இந்த இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய லோட் கம்மியாயிடும். நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ லோடு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்மளுக்கும் ஃபாஸ்டராக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த விர்ச்சுவலைசேஷனுங்கிற கான்செப்ட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஒரே ஒரு ஃபிசிக்கல் சர்வர் தான் இருக்கும், ஆனால் அதில் நிறைய விர்ச்சுவல் சர்வர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈக்குவலாக டிராஃபிக்கை டிவைட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியோட நெக்ஸ்ட் அப்டேட், அதாவது என்னென்னா அடுத்த கட்ட நகர்வு தான் என்னென்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ விர்ச்சுவலைசேஷன் ஏன் வந்துச்சுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன், விர்ச்சுவலைசேஷன் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த விர்ச்சுவலைசேஷனுடைய ட்ராபேக் அப்படின்னு என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் சர்வரை வந்து ஒரு 1 lakh கொடுத்து நம்ம பை பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் கம்பெனியில் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ட்ரைனிங்க்கு வரல, இன்டர்ன்ஷிப்க்கு வரல, நெக்ஸ்ட்டு ஒரு 6 monthக்கோ இல்லை 1 yearக்கோ வரல அப்படின்னா இந்த மெஷின் வந்து கம்பெனி வந்து வாங்கியிருக்கு, இது வந்து இந்த ரூமில் ஜஸ்ட் ஐடியலாகவே இருக்கும். அப்போ ஐடியலாக இருந்தால் கண்டிப்பாக அதில் நிறைய ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் திரும்ப செல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakh வாங்கின மிஷின் வந்து மேபி வந்து 10,000 இல்லை 20,000க்கு மட்டும்தான் போகும். அப்போ உங்களுக்கு இதுலேயும் ஒரு 80K கிட்ட லாஸ் இருக்குது. அப்போ இதுலேயும் நம்மளுக்கு காஸ்ட் அதாவது அமௌண்ட் லாஸ் இதில் நிறைய இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேவா? அப்போ இதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டெக்னாலஜி என்ன வருது அப்படின்னா, இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர் ஃபிசிக்கல் இருந்து விர்ச்சுவலைசேஷன் ஸ்ட்ரக்சர், இதுக்கு அடுத்து தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன். இந்த விர்ச்சுவலைசேஷன்லேயே ஒரு சில ட்ராபேக் இருக்குது. இதனுடைய நெக்ஸ்ட்டு அப்டேட்டட் தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கெல்லாம் யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா டாப் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க தான் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறது. இப்போ அதே கம்பெனி ஏபிசி டெக் இருக்குது. இதுதான் அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போது அதே 2K எம்ப்ளாயீஸ்க்கான ரிக்குவயர்மெண்ட் சொல்கிறேன். 2K எம்ப்ளாயீஸ் வந்துட்டாங்க. அப்போது எவ்வளோ சிஸ்டம்ஸ் தேவைப்படுது? 8 சிஸ்டம்ஸ் தேவைப்படுது. அதுக்கான ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ? 8 GB ரேம் இருக்கணும், 256 GB வந்து ஸ்டோரேஜ் கொடுக்கணும். 256 GB ஸ்டோரேஜ், ஒரு 8 CPU, அதாவது ஒரு சிஸ்டத்துடைய ரிக்குவயர்மெண்ட். அப்போது நம்மளுக்கு 8 சிஸ்டம் வேணும். அப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம விர்ச்சுவலைசேஷனில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சர்வர் வாங்கணும். ஃபிசிக்கல் சர்வர் வாங்கி அதில் பேர் மெட்டல் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சிஸ்டத்தெல்லாம் கிரியேட் பண்ணணும். இது கொஞ்சம் குவைட் லாங் ப்ராசஸும் கூட, ஏன்னா சர்வர் வாங்கி அதை பில்ட் பண்ணி அதிலேருந்து. பட் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்ன ஒரு ஃப்யூச்சர், நல்ல ஃப்யூச்சர்னா என்னென்னா,
கம்பெனி இந்த ஏபிசி என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு 8 சிஸ்டம் வேணுமா? ஒரே ஒரு லேப்டாப் இருக்கும் இங்க. இந்த 8 சிஸ்டத்தையும் நம்ம டைரக்ட்டா கிளவுட் கிட்ட வந்து வாங்கிடுவோம். இந்த கிளவுடே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்வர் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய சர்வர் பெரிய கம்ப்யூட்டர் சொல்லலாம். அந்த சர்வர், VMware சாஃப்ட்வேரு, ESXi சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அவங்களே மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கும் இந்த சர்வருக்கும் லிங்கே கிடையாது. நம்ம வந்து சர்வர் பை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை என்னன்னா, இந்த 8 சிஸ்டம் வேணும். நம்ம கிளவுட் கிட்ட சொல்றோம் எனக்கு 8 சிஸ்டம் குடுன்னு. அந்த 8 சிஸ்டத்தை நம்ம இங்கே லேப்டாப்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இங்கே கிரியேட் பண்ணிடுறோம். 8 சிஸ்டமை கிரியேட் பண்ணிவிட்டு 8 VMஸை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப்பில் இருந்து நம்ம இந்த 8 சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, நான் சொன்ன மாதிரி ரிமோட். அவ்வளோதான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோடைய கான்செப்டே. இந்த சர்வர் பார்ட் எல்லாத்தையுமே க்ளவுடே பார்த்துக்குறோம். நம்ம ஒரு கம்பெனி சைட்லேருந்து சர்வர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதை ரீசெல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ளக் அண்ட் ப்ளே. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம க்ளவுட் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு என்ன வேணும், 8 சிஸ்டம் மட்டும்தான் வேணும். க்ளவுட் கிட்ட வந்து 8 சிஸ்டம் வேணும்னு சொல்கிறோம். அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபிசிக்கல் சர்வர் மேலே 8 சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணி இங்கே இருக்கிற ஒரு யூசர், அதாவது ஒரு அட்மின், நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒரு அட்மின் என்ன பண்ணுவார், அந்த 8 சிஸ்டத்தையும் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவார். சர்வர் பற்றி கவலை கிடையாது, அது எந்த ரூமில் இருக்குங்கிறது கவலை கிடையாது, அது ஃபெயிலியர் ஆச்சா சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஈஸி தானே. இப்போது அதே மாதிரி அந்த 6 மந்த் முடிஞ்சு இந்த 8 சிஸ்டம் எனக்கு வேண்டாம், ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 8 சிஸ்டத்தை வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது. நம்ம எவ்வளோ காசு பே பண்ணணும், இந்த 8 சிஸ்டத்துக்கு 6 மந்த்துக்கு எவ்வளோ காஸ்ட்டு. இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு சர்வருக்கு வந்து 1000 rupees பர் மந்த்து. அப்போது 6 மந்த்துக்கு வந்து ஒரு சர்வருக்கு என்ன ஆச்சு காஸ்ட்டு, 6000 rupees ஆச்சு. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ சர்வர் வேணும், 6000 × 8. அப்போது 6 × 8 ரஃப்லி 46 48,000. அப்போது 48,000 மட்டும் அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு பே பண்ணால் போதும். வேலை ஈஸியாக முடிஞ்சது, அவ்வளோதான். நோ வரிஸ், நத்திங். பட் ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா, நம்ம இந்த இதில் விர்ச்சுவலைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 1 lakh மிஷின் வாங்கி அதை ஒரு எம்ப்ளாயி போட்டு ஒரு அட்மின் போட்டு அதை கிரியேட் பண்ணி, ஸோ ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி திரும்ப ரீசேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 8,000 கிட்ட லாஸ் தான் ஓவராலாக. பட் இங்கே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் 48,000 பே பண்ணால் போதும். 6 மந்த்துக்கு இந்த 8 மிஷின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்குடைய கான்செப்டே. ஓகேவா, புரிஞ்சதுங்களா உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு? இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, குட். ஸோ இன்னொரு 15 மினிட்ஸு நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ தான் வந்து க்ளவுட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். இது வரைக்கும் வர்ச்சுவலைசேஷன் பற்றி பார்த்தோம், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னுட்டுன்னு. இப்போ வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அகெயின் இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனி ரன் பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு டெக்னாலஜி தானே சொல்லிக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓவர் த ரிமோட், ஓவர் த இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ சம்வேர் வந்து அவங்க ஃபிசிக்கலாக வச்சுருப்பாங்க. அதை நம்ம இன்டர்நெட் வழியாக நம்மளுக்கு என்ன வேணும், சர்வர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஸ்டோரேஜ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை, அதாவது ஒரு கம்பெனிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம க்ளவுட் கிட்ட இருந்து
ப்ளக் அண்ட் ப்ளேக்கு நம்ம அதாவது பே வாட் வி யூஸ், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம், வேண்டாமா ரிட்டர்ன் பண்ணிடலாம். இவ்வளோதான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்குடைய டெஃபினிஷன் கூட. நீங்கள் வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்து டெக்னிக்கலாக ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து இப்படித்தான் அப்படின்றது. டெக்னிக்கல் டெஃபினிஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் அ டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் தி இன்டர்நெட் ஆல்சோ கால்ட் அஸ் க்ளவுட். இதைத்தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக சொன்னேன், உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொன்னேன். அவனே ரொம்ப சிம்பிளாக தியரிட்டிக்கலாக உங்களுக்கு கொடுத்துருக்கான். டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் தி இன்டர்நெட் இங்கே இருக்குது, இங்கே ஃபிசிக்கலாக வச்சுருக்கான். ஓவர் தி இன்டர்நெட் நம்மளுக்கு வேணுங்கிறத கொடுக்குறான். ஓகேவா? இவ்வளோ தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு ஒரு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வந்து க்ளவுட் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் வந்து இந்த ப்ரைவேட் க்ளவுட்னு சொல்லுவாங்க, பப்ளிக் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் வந்து இருக்குது. ஒன்றும் கிடையாது, ஒரே க்ளவுடு தான். அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆப்பிள் ஃபோன் இருக்குது. ஆப்பிள்லேயே வந்து ஆப்பிள் 12, 13, 14 ப்ரோ மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த க்ளவுட்லேயே வந்து 3 டிவிஷன் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா ப்ரைவேட் க்ளவுட். இந்த ப்ரைவேட் க்ளவுடுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்கு. இந்த பேர் மெட்டல் சாஃப்ட்வேர் VMware பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் இருக்கிற அந்த இதுதான் வந்து ப்ரைவேட் க்ளவுடு. அது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் கூட போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் மொமெண்ட். பவர் ப்ரைவேட் க்ளவுட். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரைவேட் க்ளவுடுங்கிறதுனா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேர் நீங்கள் ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபிசி இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் சர்வர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபிசிக்கல் சர்வர் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இது சொல்லு. ஹலோ ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ. சாரி, ஸ்டக் ஆகிடுச்சு நினச்சேன். ஓகே. ஸோ இந்த ப்ரைவேட் ப்ரைவேட் க்ளவுட்னா ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சர்வரை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய கம்பெனி அந்த ஆஃபீஸ் அவங்களோட ஆஃபீஸ் உள்ளேயே வந்து ஒரு ரூமில் இந்த சர்வர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனிக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அவங்க சர்வரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோ இல்லை சம்திங் டேட்டாவோ எதுனாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணலை, நான் வந்து ஒரு அவுட் சைட் யூசர் இங்கே இருக்கேன் நான். ஸோ இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நான் பார்க்கணுமோ, இல்லை உங்கள் கம்பெனியுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணுறேன் பார்க்கணுன்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணலான்னு வெளியிலேருந்து ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியாது. பிகாஸ் நான் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாய், நான் வந்து உங்கள் கம்பெனி எம்ப்ளாய் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைவேட் பப்ளிக், அதாவது நான் வந்து பப்ளிக் எம்ப்ளாயி, பப்ளிக் கேண்டிடேட். நான் வந்து நீங்கள் வந்து இன்டர்னல் எம்ப்ளாயி, அந்த கம்பெனி ஆன் ப்ரெமிசஸ்குள்ளேயே இருக்கீங்க. பப்ளிக்காக இருக்கிறன்னா இந்த கம்பெனிக்குள்ளே வர முடியாது. ஆனால் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களால இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் ப்ரைவேட் க்ளவுடைய சிம்பிள் டெஃபினிஷன். ஒரு கம்பெனி அதை ப்ரைவேட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சனால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது, எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த ப்ரைவேட் க்ளவுட். ஓகேவா? இதைத்தான் நான் அந்த விஎம்வேரில் சொன்னது எல்லாமே வந்து இங்கே சொன்ன இந்த எல்லாமே வந்து ப்ரைவேட் க்ளவுடு தான். கம்பெனி அந்த கம்பெனிஸ் உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியிலேருந்து யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ப்ரைவேட் க்ளவுட் செட்டப். இதுவே பப்ளிக் க்ளவுட்,
இந்த பப்ளிக் க்ளவுடில் என்ன அப்படின்னா, இந்த ஏபிசிங்கிற கம்பெனி வந்து சர்வரை இவங்க கிட்ட கிடையாது. சர்வர் யார் வச்சுருக்காங்கன்னா அந்த க்ளவுடு வச்சுருக்காங்க. அப்போ யார் வேணாலும் இந்த எம்ப்ளாயீஸோடைய டீட்டெயில்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து கம்பெனி விட்டு வெளியில் வர்றீங்க, ஐ மீன் ஈவினிங் டைம் ஒர்க் முடிச்சுட்டு வெளியில் வரீங்க. கம்பெனியோட சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பப்ளிக்கில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பப்ளிக் க்ளவுட். ஸோ ப்ரைவேட் க்ளவுடுங்கிறது பப்ளிக்கில் இருந்து, அதாவது வெளியிலேருந்து வர்றவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் பப்ளிக் க்ளவுடில் இருந்துச்சு, உங்களுடைய கம்பெனியோடைய அப்ளிகேஷனோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் பப்ளிக் க்ளவுடில் வச்சுருந்தாங்க அப்படின்னா யார் வேணாலும் அதை அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக்னா, பப்ளிக் க்ளவுடில் ஸோ யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அந்த இடத்துல என்ன ஆகும்னா செக்யூரிட்டி பிரீச் ஆகும். செக்யூரிட்டி பிரீச் ஆகும் அப்படின்னா டேட்டா லாஸ் ஆகும், ஹேக்கர்ஸ் ஈஸியாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய கம்பெனி கான்ஃபிடென்ஷியல் எல்லாம் வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போது என்னுடைய டீட்டெயில், அதாவது இந்த ஏபிசி கம்பெனியோடைய அந்த அப்ளிகேஷனோ இல்லை டீட்டெயில்ஸோ பப்ளிக்லையும் இருக்கணும், ஆனால் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். யாராலையும் அக்சஸ் பண்ண, வெளியிலிருந்து யாராலையும் அதை அக்சஸ் பண்ணக்கூடாது. பட் நான் பப்ளிக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதான் ஹைப்ரிட் க்ளவுட். ஹைப்ரிட் க்ளவுட் என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பப்ளிக் க்ளவுடு. பப்ளிக் க்ளவுடுக்குள்ளே உங்களுக்கு வேணுங்கிற நெட்வொர்க் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுறீங்க. அதாவது ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஒரு பப்ளிக் க்ளவுடுக்குள்ளே நீங்கள் இதை வந்து ஐசோலேட்டட் நெட்வொர்க்னு கூட சொல்லிக்கலாம். ஐசோலேட்டட் நெட்வொர்க். பப்ளிக் நெட்வொர்க்கில் நீங்கள் ஒரு ஐசோலேட்டட் நெட்வொர்க், அதாவது ப்ரைவேட் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே உங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைலை, அதாவது கம்பெனி டீட்டெயில்ஸு அப்ளிகேஷனையும் வச்சுருவீங்க. அப்போது பப்ளிக் க்ளவுடில் தான் இருக்கும், ஆனால் ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த ஹைப்ரிட் க்ளவுடோடைய கான்செப்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், 99% ஆஃப் கம்பெனி இந்த ஹைப்ரிட் க்ளவுடில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட் ஆஃப் என்ன எல்லாருமே சொல்லலாம், 99.99 கூட சொல்லலாம். எல்லா கம்பெனிஸுமே யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து இந்த ஹைப்ரிட் க்ளவுட் தான். ஏன்னா எல்லா கம்பெனியுமே வந்து அவங்களுடைய டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ த பெஸ்ட் சாய்ஸ் இஸ் ஹைப்ரிட் க்ளவுட். ஹைப்ரிட் க்ளவுடுங்க வேறு ஒன்றும் இல்லை, பப்ளிக் க்ளவுடு தான். அதுக்குள்ளே ஒரு நெட்வொர்க், ஐசோலேட்டட் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுவோம். ஐசோலேட்டட்ங்கிற ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் அதுக்குள்ளே ஒரு வித்தியாசம். பப்ளிக் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட், இதுதான் அதனுடைய டைப்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த டைப்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த இப்போ நான் சொன்ன க்ளவுட் இதை யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ டாப் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ், இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கலாம் இல்லை செகண்ட்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அமேசான், அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டுடைய அஜூர், இந்த ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் இருக்காங்க. அமேசான் வந்து AWS அப்படின்னு சொல்லுவோம், அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். அஜூர் வந்து மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸையும் டெவலப் பண்ணது யாருன்னா மைக்ரோசாஃப்ட் தான். அதனால தான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு அது பேர் சொல்லுவோம். ஓகேவா? அது போக இப்போ ரீசண்டாக கூகுள் க்ளவுட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் க்ரோமோடைய லோகோவும் இங்கே இருக்கிற லோகோ மேட்ச் ஆகும். ஏன்னா கூகுளுமே வந்து ஒரு க்ளவுட் வச்சுருக்காங்க, அது பேர் வந்து கூகுள் க்ளவுட், GCPன்னு சொல்லுவாங்க, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்து ஒராக்கிள், IBM க்ளவுட், சேல்ஸ் ஃபோர், அப் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது.
நீங்கள் அதான் நம்ம இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர் க்ளவுட் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் செஷன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸை வைண்டப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த க்ளவுடில் வந்து ஒரு 3 கைண்ட் ஆஃப் சர்வீஸ் மாடல் இருக்குது. ஓகே ஃபைன். இதை வந்து இப்போ சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபைன், நம்ம அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் மாடல்லாம் என்னங்கிறத சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.